ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வெளியே வேப்ப மரத்து பக்கத்தில் உட்காந்துருப்பேன்னு சொன்னேன் பற்றியெல்லாம். ஏன்னா மத்தியானம் வந்து இங்கே ஹீட்டு வந்து எனக்கு தாங்க முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தியெல்லாம் சீட்டு வீடு தான். சீட்டு வீடுங்கிறனால மத்தியான டைம் சரியான அனலாக இருக்கும். அதனால் இதிலேருந்து தப்பிக்கணும். ஏன்னா வந்து எனக்கு தண்ணி வேறு கம்மியாக குடிக்கணுமா. அப்போ வந்து நான் வந்து அந்த வேப்ப மரத்தில் போய் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு உட்காந்தேன்னா ஒரு 12:30 வரை உட்காந்துட்டு வருவேன். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து திருப்பூர் வந்த புதுசில் எங்களுக்கு வந்து கடையும் வீடோடு சேர்ந்து எங்கள் ஊருக்காரங்க தான். ஆனால் இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அப்படியே வந்து ஓனர் பார்த்துக்கோங்க. அவங்க பையனுக்கும் இதே சேம் கிட்னி ப்ராப்ளம் தான். கிட்னி ஃபெயிலியர் வரும்போது தான் அவங்க வச்சுருந்த கடையை வந்து எங்களுக்கு விட்டுட்டு போனாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கடையில் வச்சு அப்போ நான் அந்த கடைக்கு வரும்போது 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து அந்த கடையும் வீட்டையும் காலி பண்ணிட்டு போனாங்க. அப்போ அந்த அண்ணாவுக்குலாம் வந்து காலேஜ்லாம் முடிச்சிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியருன்ட்டு அவங்க அம்மா தான் கிட்னி கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. கிட்னி கொடுத்து வந்து அப்போல்லாம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் பற்றிலாம் ஒரு ஐடியாவுமே இல்லை பார்த்துக்கோங்க. எங்கள் அந்த கோயில் திருவிழா வருஷம் வருஷம் நடக்குமா, அப்போ ஒரு வருஷம் அந்த அண்ணா வந்தாங்க. அவங்க ஃபேமிலி வந்து 3 பசங்கன்னு நினைக்கிறேன், பசங்க மட்டும்தான். 3வது பையனுக்கு தான் வந்து கிட்னி ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு 2 அண்ணா வந்து நல்லா இதாக இருப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த கடையில் மட்டுமே ஒரு 8-9 வருஷம் அந்த வீட்டோட கடையை வச்சுருந்தோம். அப்போ வந்து கோயில் கடைக்கெலாம் வரும்போது அந்த ஊர் திருவிழாவுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக அந்த அண்ணாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்போ வரும்போது வந்து நான் 12th படிச்சுட்ருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, இவனுக்கு தான் கிட்னி ஃபெயிலியரு, கிட்னி வச்சாச்சு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. அதாவது அவங்க அம்மா கிட்னி வச்சுருக்கு, இப்போ வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சாங்க. அந்த அண்ணா அழகாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிட்டுன்னா, அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு, எல்லாமே இதாச்சு. கொரோனா வந்துச்சு பற்றியெல்லாம். அப்போ வந்து இந்த கொரோனா 2022லேயோ 21லேயோ ஒரு கொரோனா வந்துச்சு. அந்த இதில் வந்து அவங்க டெத் ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கிட்னி வந்து நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குடிப்பழக்கம் இதெல்லாம் வந்துட்டா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் டெத் ஆகிட்டாங்க. அவங்க டெத்தான சோகத்தில் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகமாகவே இருந்து இறந்து போயிட்டாங்க. அவையெல்லாம் வந்து மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாங்க. பார்க்க போனால் அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலி பார்த்துக்கோங்க. அப்போ நான் அந்த வெளியே வந்து வெயில் தாங்காமல் உட்காந்துருந்தேன்னா, அப்போ வந்து அந்த ஓனர் பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய பேர் வீட்டில் மாடு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாடுக்கு வந்து புண்ணாக்கு இதெல்லாம் இருக்குது பற்றியெல்லாம் அந்த உர தொழில் செய்கிறாங்க. முதல்ல மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த கடையை விட்டுட்டு இவங்க இப்போ வந்து உர தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க. ரொம்ப வயசாகிட்டு அந்த தாத்தாவுக்கு. என்ன சாமி என்ன எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாலும், நான் நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அவங்க தான் சொன்னாவே, என்னமாம்மா நீ வந்து டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கா, எவ்வளோ வருஷமாக டயாலிஸ் பண்ணுறான்னு கேட்டாங்க. 2 வருஷம் ஆக போகுது. ஐயோ, டயாலிஸ் பண்ணால் வந்து உடம்பு வீக் ஆகிட்டே போகும். இப்போ உனக்கு தெரியாது, இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழித்து உடம்பு ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குமே, சீக்கிரமாக கிட்னியை மாற்றி வையுமா, யார்கிட்டையாவது கேளுமா, யாருக்காலையாவது உளுந்தாவது கேளுமாங்கிறாங்க. எனக்கு வந்து அப்படி உளுந்து கேட்குறதுலலாம் உடன்பாடு இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படி கெஞ்சி கேட்டுட்டு அகிலோளுக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது, அதை தான் நான் நினைப்பேன். அது வந்து அவங்க இஷ்டப்பட்டு சரி நீ நல்லா இருக்கணும்னு கொடுத்தா அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ யாருக்கிட்டையாவது கையில் காலில் உளுந்து கெஞ்சிக்கன்ட்டு எங்கள் அம்மாவை போட்டு சொல்கிறாரு, பிள்ளைய இப்படி வந்து வேடிக்கை பார்க்குறீங்கள. அவர் பேசுகிறது எப்படின்னா, டயாலிஸ் பண்ணால் என்னோடய ஆயில் ரொம்ப கம்மிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து கிட்னி வச்சா ஒரு 10 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்ருக்காரு. எனக்கு என்ன டென்ஷனாக. ஆனால் வந்து நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்லேயும் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 10 வருஷம் இருந்து ஒரு அண்ணன் இறந்துருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையனும் இருக்கான். அப்படிங்கும்போது வந்து அந்த அந்த அண்ணாவோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து சேம் ஏஜ், ஒரே ஸ்கூலில் படித்தாங்க. இப்போ அந்த பையன் மாறி போயிட்டான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, யார் கையில் காலில் விழுந்தாவது கிட்னி வாங்கி வைங்க, கிட்னி கொடுத்தா ஒன்றும் செய்யாது, அந்த ஒரு கிட்னியை வச்சு லைஃப் லாங் நம்ம இது பண்ணலாம், அந்த கிட்னி வந்து பெருசாகும். எனக்கு இப்படிலாம் சொல்லும்போது என்ன இவ்வளோ நாலேஜாக இருக்காங்க அந்த தாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே இருந்துச்சு. ஏன்னா வந்து
எல்லாமே சொல்கிறாங்க. கிட்னி வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்னி வந்து நல்லா பெருசாகுமா, ஏன்னா ஒரே கிட்னியே எல்லா வேலையும் பார்க்குமா, கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குமா. அதனால் ஒன்றுமே செய்யாது, ஆரோக்கியமாக தான் இருப்பாவ. நீங்கள் ஏன் இப்படி விட்டு வச்சுருக்கிய பிள்ளைய அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்கவே, எங்கள் அம்மாவால் என்ன பண்ண முடியும், எங்கள் அம்மாட்ட கிட்னி இருந்தால் எனக்கு தர தான் போகிறாங்க அப்படின்னுட்டு, பிள்ளைய வந்து வாழ்க்கைக்கு எடுத்து விட்டுறாதீங்க, அந்த பிள்ளையக்காண்டி இந்த பிள்ளை இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நானும் தாத்தாட்ட சொன்னேன். தாத்தா கடவார் கிட்னியும் பதிஞ்சு வச்சுருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம், அது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அது வர நீ இருக்கு எப்படி பேசுகிறவ. சரி வயசான தாத்தா, சரி சொல்லுங்கள், உங்கள் நீங்கள் வந்து எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேட்டுட்டு, அவருக்குன்னா கண்ணெல்லாம் கலங்குது என் மூஞ்ச பார்த்து. எப்படிமா எப்படி இருந்தா நீ, ஏன்னா முதல்ல கொஞ்சம் கலராக இருப்பேன் பார்த்துக்கோங்க, நல்லா இருந்திய, உங்கள் அம்மைக்கு உன்னைனா ரொம்ப பிடிக்குமே, எல்லாத்துக்குமே வந்து அவிய மூத்த பிள்ளையில வந்து ரொம்ப பிடிக்குமா, நான் தானே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில். அதனால் எப்படி உங்கள் அம்மா படுற கஷ்டம் உனக்கு தெரியுதா, நீயாச்சும் போய் கேளு அப்படிங்கிற. நான் யாருக்கிட்ட கேட்க, யாருமே என்கிட்ட பேசுகிறது கிடையாது. அதனால் வந்து வேண்டாம், நான் வந்து கவர்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருக்கேன், அது வந்து ஏன்னா ஒரு 3-4 வருஷத்தில் வரும், 4-5 வருஷத்துலையாவது வரும், அது வரை எப்படியாவது பிடிச்சி அதுக்கப்புறம் கிட்னி வைக்கவும் நம்ம ஒரு மணி ரெடி பண்ணணும் பார்த்துக்கோங்க. அது இது இல்லாமல் நம்ம வந்து கிட்னியில் இறங்குறோன்ட்டுலாம் இறங்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு போகிறாரு. அவருக்கும் ரொம்ப வயசாகிட்டு, 80 வயசுக்கு மேலே ஆகிட்டு. ஆனால் வந்து அவ்வளோ இதாக சொல்கிறாரு, கிட்னி கொடுத்தா ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு பார்த்துக்கோங்க. 2 பேர்த்துக்கும் பொக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் வந்து அவர் பையனை வச்சு என்னை இது சொல்கிறாரு. ஏன்னா வந்து என் பையன் 10 வருஷம்தான் இருந்தான், கொரோனாவில் இதாகிட்டான், நீ ஒரு 10 வருஷமாவது இருக்கணும், அதுக்கு கிட்னி வைக்கணும், டயாலிஸில் எப்படி உடம்புல உள்ள இதெல்லாமே போயிடும் அப்படி இப்படிங்கிறாங்க. சொன்னாங்க. சரின்ட்டு மண்டையாட்டிக்கிட்டே இப்படி தான் பார்த்துக்கங்க. கொஞ்சம் வெளியே இருந்தால் வந்து எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க. ஏன்னா கடை வச்சுருந்தோம் பற்றியெல்லாம், அதனால் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் கடையில் நிற்பேன். நான் வந்து காலேஜ் முடிக்கிற வரையுமே கடையில் நின்று தான் காலேஜ் படித்தேன். இப்போ காலையில் கடையில் நிற்கிறோன்னா அப்புறம் காலேஜ் கிளம்பி போவோம், அப்புறம் சாயங்காலம் வந்தோன்னா கடையில் நிற்போம், இந்த மாதிரி. அப்புறம் லீவுக்கு கடையில் நிற்போம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படி. அதனால் வந்து சொல்லிட்டு போனாங்களாம். சரி தாத்தா என்றைக்கோ பார்த்தாரு, ஒரு என் கல்யாணத்தப்போ லாஸ்ட்டாக என்னை பார்த்துருப்பாரு பார்த்துக்கோங்க. நான் அவரை அப்பப்போ பார்ப்பேன், எங்கேயாவது உரம் என் முட்டையை தூக்கிட்டு போவார், பார்ப்பேன். ஆனால் வந்து என்ன ஞாபகம் வச்சு, நீ எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா, உடம்புல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அந்த கடவார் கிட்னிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் வந்து டாக்டர் வந்து ரிப்போர்ட்டு இது கொடுப்பாங்க, ஃபார்ம் மாதிரி. இது வந்து டயாலிசிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து 3000 கேட்டாங்க கடவாரில் கிட்னி. அதாவது நான் வந்து ப்ரைவேட்டில் பதிஞ்சு வச்சுருக்கேன். ப்ரைவேட்னால் அதுவுமே கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் நான் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாக போயிருக்கேன். 3000 கொடுத்து பதிஞ்சு வச்சுருக்கு. அது வந்து என் பிறந்தநாள் அன்றைக்கி தான் பதிஞ்சோம். 16/12/2024 பதிஞ்சிருந்து இப்போ வந்து வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆக போகுதுன்னு வரோம். நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து 18வது நம்பரில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு கிட்னி வச்சாச்சு. இப்போ நான் 17வது ஆயிருப்பேன். அதுவும் அந்த ஃபீலிங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம உடம்பு கொஞ்சம் வந்து கெட்டு போகாமல் பார்த்து சாப்பிட்டு வாங்கியிருக்கணும். அப்புறம் இன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் போடும்போது கேட்டிருந்தாங்க, அப்பளம் சாப்பிடுவீங்களான்னு. அப்பளம், ஊறுகாய், இந்த கீரை ஐட்டம் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் மக்களே. நான் அதை எடுத்துக்கிறதே கிடையாது. அப்பளம், ஊறுகாய், முருங்கைக்கீரை, சிறுகீரை. இப்போ தான் வந்து சேலத்தில் ஒரு டாக்டர் வந்து வீடியோ போட்டார். அதில் வந்து அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதில் வந்து அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்லாம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு கொஞ்சமாக அப்படின்னு போட்டிருந்தாரு. அவரே கிட்னி டாக்டரு. அப்புறம் அதனால் எனக்கு வந்து என்னன்னு சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. மற்றபடி கீரை எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு, போயிட்டு வான்ட்டு. அப்புறம் வாழைப்பழம், வாழை ஐட்டம், வாழை மரத்தில் உள்ள ஐட்டமும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் மக்களே. இப்படி தான் டயட்டு போய்கிட்டு இருக்கு. அதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் தான் வந்து, நான் கிரியேட்டினை எப்போதுமே பார்க்க மாட்டேன், பொட்டாசியத்தை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன்.
அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பாஸ்பரஸா ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அதையுமே பார்க்கணுன்னா, ஆனால் எங்களோட பிளட்டு ரிப்போர்ட்டில் வந்து பொட்டாசியம், சோடியம், குளோரைடு, பைகார்பனேட்டு இந்த வேல்யூஸ் தான் வருது. இனி எடுக்கிற பிளட் டெஸ்ட்டில் வந்து என்னை பாஸ்பரஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. பொட்டாசியம் வந்து எங்கள் இதில் வந்து 6க்கு மேலே போயிட்டுனாலே லேப்லேருந்தே கால் பண்ணிடுவாங்க வார்னிங். இந்த பேஷண்ட்டுக்கு 6க்கு மேலே பொட்டாசியம் போயிருக்கு, இவங்க கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. அதனால் அந்த பயம் பக்குன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஐயோ ஒவ்வொரு பிளட் டெஸ்ட்லேயுமே வந்து பிளட்டை கொடுத்துட்டு பக்குன்னு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளே கால் வந்துடும், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு அப்படின்ட்டு. உடனே டயட்டீஷியன் வருவாங்க, நீங்கள் டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா, இந்த மருந்து நீ எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லி திட்டு விழும். அதனால தான் சரி மக்களே, வீட்டு வேலைகளை ஓரளவு முடித்து விட்டேன். கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வருகிறேன்.